திரு ஸ்டாலின் அவர்களே, உங்களுக்கு பதவி பெரிது, எங்களுக்கு மக்கள் பெரிது. அதோட ஸ்டாலின் சொல்றார், அண்ணா திமுக பாரதிய ஜனதா கட்சியோட நெருங்கிய தொடர்புக்கு சொல்றார். நீங்க என்ன நினைச்சீங்க? நீங்க எப்படி இருந்தீங்க? 1999 நாடாளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதாவோட கூட்டணி, 5 ஆண்டு காலம் அமைச்சரவையில் இருந்தாங்க. அந்த காலகட்டத்தில் முரசொலி மாறன் நோய்வாய்ப்பட்டு பேச்சு மூச்சு இல்லாம மருத்துவமனையில் இருந்தார். ஓராண்டு இலாக்கா இல்லாத மந்திரி. அப்போ பாரதிய ஜனதா கட்சியோட நீங்கள் அமைச்சர்கள் இடம்பெற்று அதிகாரத்திலே இருந்து அனுபவித்தீங்க. உடனடியா அப்படி அந்தர்பல்ட்டி உடனே காங்கிரஸ் ஓடி போயிட்டார். அங்க 5 வருஷம் ஆட்சியில் பங்கு பெற்றாங்க. கட்சி சேர்ந்தவர்கள் அமைச்சரவையில் இடம்பெற்று அதிகாரத்தில் இருந்தாங்க. இவங்களுக்கு என்னையா கொள்கை இருக்குது? உனக்கு கொள்கை கூட்டணியா? கொள்கை பிடிப்புள்ள கட்சியா? என்ன பாரதிய ஜனதா கட்சியோட 5 வருஷம், காங்கிரஸோட 5 வருஷம், இதான் கொள்கை கூட்டணி. அண்ணா திமுக தான் கொள்கைக்காக இருக்கின்ற கட்சி, கொள்கையை கடைபிடித்து நடக்கின்ற கட்சி. இதே காங்கிரஸ் பத்தி விமர்சனம் செஞ்சிட்டு இருந்தார் ஸ்டாலின். எமர்ஜென்சி காங்கிரஸ் ஆட்சியில திமுக அதெல்லாம் கைது செஞ்சு சிறையில் அடிச்சாங்க. இப்ப அவர் முதலமைச்சரான பிறகு, ஸ்டாலின் முதலமைச்சரான பிறகு ஆங்காங்க கண்காட்சி வச்சிருந்தாங்க. அதுல ஸ்டாலின் சிறையில் இருக்கிற மாதிரி, எமர்ஜென்சில சிறையில் இருக்கிற மாதிரி ஒரு போட்டோ. அப்படிப்பட்ட கட்சியில போய் நீங்க கூட்டணி வச்சிருக்கிறீங்க. காங்கிரஸ் எமர்ஜென்சில எங்களை கஷ்டப்படுத்தியது, எங்களை சிறையில் அடைத்தார்கள், சித்திரவதை செய்தார்கள் என்று சொல்லுகின்றது ஸ்டாலின் அவர்களே. இப்பொழுது ஆட்சி அதிகாரத்திற்காக நீங்கள் காங்கிரஸோடு கூட்டணி அமைத்திருக்கிறீர்களே, இதுதான் உடைய இரட்டை வேடம். அது மட்டுமல்ல, இன்றைக்கு திரு ஸ்டாலின் அவர்களே எதிர்க்கட்சியா இருக்கும்போது பிரதமர் தமிழ்நாட்டுக்கு வந்தார். அப்ப திரு ஸ்டாலின் கருப்பு பலூன் விட்டார். கோ பேக் மோடி. என்ன சொன்னாரு? கோ பேக் மோடி சொன்னாரா இல்லையா? எல்லா தொலைக்காட்சியில் வந்ததுல, பத்திரிகையில் வந்ததுல. இப்ப ஆளுங்கட்சி ஆனோன்னு வெல்கம் மோடி. எதிர்க்கட்சியா இருக்கும்போது கோ பேக் மோடி, ஆளுங்கட்சி ஆகும்போது வெல்கம் மோடி. இப்படிப்பட்ட இரட்டை வேடம் போடுகின்ற ஒரே கட்சி தலைவர் திமுக தலைவர் ஸ்டாலின் தான். நீங்க 23ஆம் புலிகேசி படத்தை பார்த்திருப்பீங்க. அப்போ படையெடுத்து வருவாங்க. அண்டை நாட்டை சேர்ந்தவர். அப்ப வடிவேல் போய் வெள்ளக்குடி பிடிச்சிட்டு வெள்ளக்குடியை பிடிச்சு நடமாடிட்டு போவார். அப்போ வெள்ளைக்கொடி ஏந்திய வேந்தன் என்று சொல்வார். வெள்ளைக்கொடி ஏந்திய வேந்தன் சொல்வார். அதே போல தமிழ்நாடு முதலமைச்சர் பிரதமர் சென்னை வந்தபோது கருப்பு குடை பிடிச்சா பிரதமர் கோவிச்சுக்கார் சொல்லு வெள்ளை குடை பிடிச்சார். வெள்ளை குடை பிடித்தார். அதற்கு மக்கள்லாம் பேசிக் கொள்வது திரு ஸ்டாலினை பற்றி. வெள்ளை குடை ஏந்திய பொம்மை வேந்தார், வெள்ளை குடை ஏந்திய பொம்மை முதல் என்று பட்டம் கொடுத்துடலாம். அதோட திரு ஸ்டாலினுக்கு உதவியாதியும் வெளியில வீரவசனம் பேசுவாங்க. பிரதமரை பார்த்தோன்னு சரணகதி அடங்கிடுவாங்க. வெளியில வேஷம் அப்படியே எதிர்ப்பு போல பேச்சு, தோற்றம், நடிப்பு, உள்ள பயம், நேர்ல பார்த்தா சரணகதி அடைச்சிருவாங்க. அதனால இன்றைக்கு ஸ்டாலின் உதவியில் அவர்களே பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ் மட்டும் வீக்
வீக் 2